வணக்கம் குட்டீஸ். மறுபடியும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ப்ரவுட்டட் பேர்ல் மில்லட் கம்பு வச்சு ஃபலூடா சூப்பராக இருக்குப்பா. பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். எல்லாம் நம்ம ஹெல்த் கான்ஷியஸ், நல்லது, உடம்புக்கு நல்லது. நுங்கு, மாம்பழம், பால், அதுக்கப்புறம் மில்க் மேடு. அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக சேமியா நான் போடல. ஃபலூடாக்கு யூஸ்வலாக அது போடுவாங்க, நான் அது போடல. அது மாதிரி தான் மில்க் மேட் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸு, அதுக்கப்புறம் சர்க்கரை பதில் தேன், ஓகே, அது யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச அந்த குல்ஃபி இருந்தது இல்லையா, அந்த குல்ஃபி வச்சு ஐஸ்கிரீம் பதிலாக குல்ஃபி யூஸ் பண்ண போகிறேன். இது நுங்கு எடுத்து நம்ம கட் பண்ணணும். இப்போ மாங்காய் அந்த முட்டையிலேயே நிறைய அந்த பழம் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு. ஸோ ஃபுல்லாக அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நுங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நுங்கு போட்டால் போகிறப்ப ஒரு 2 கிளாஸ்க்கு வருது நம்மளுக்கு. அதனால கொஞ்சம் பால், கொஞ்சோண்டு மில்க் மேடு, கொஞ்சோண்டு தேன், அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸு போட்டு எல்லாத்தையும் இப்போ இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன சேர்க்க போகிறோன்னா பருப்பு. அந்த குட்டி குட்டி அந்த விதை பருப்பு இருக்குது இல்லையா, குக்கும்பர் சீட்ஸ்னுவாங்க இல்லையா, அது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அதுவும் கொஞ்சோண்டு குல்ஃபி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி இந்த டம்ளர், ஸ்டீல் டம்ளரில் போட்டு வச்சுருங்க. இப்போ ஃபலூடா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பால், அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மில்க் மேடு ஃபுல்லாகவே இதில் சேர்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி பாதி நம்ம சேர்த்துருக்கோம் அந்த மிக்சியில் போடும்போது. மிச்சம் பாதி இதில் சேர்த்துட்டேன். அப்புறம் இந்த பருப்பு கொஞ்சோண்டு அங்கங்கே சுவையாக இருக்கிறதுக்காக அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நட்ஸும் சேர்த்துக்கலாம்ப்பா. அப்படி இல்லைன்னா நான் இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா குல்ஃபியில் ஆல்ரெடி அது இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தேன் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா லாஸ்ட்டில் அதை சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மாம்பழம், குல்ஃபி பேஸ்ட்டு, அப்புறம் நுங்கு, அந்த பேஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அது நல்லா ஃபுல்லாகவே அதில் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த டம்ளரில், இன்னொரு கிளாஸ் ரெடி பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மாங்காய் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. அது நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக அதையும் ஆட் பண்ணுறேன். இதில் குட்டி குட்டி பீசஸ்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்பவுமே யூஸ்வலாக பண்ணுற ஒரே இது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ இந்த குல்ஃபி நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த குல்ஃபிலேயே இப்போ ஐஸ்கிரீம் பதிலாக அந்த குல்ஃபியை நான் கட் பண்ணி மேலே ஆட் பண்ணுறேன். நான்